ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஹீலிங் ரெசிபிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம ஹீலிங் ரெசிபிஸ் தமிழ் சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். நம்ம சேனலில் எப்போவுமே ஹீலிங் ரெசிபிஸ் தான் போடுவோம். அதாவது நோய்களை எப்படி நம்ம உணவு மூலயமாவே குணப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய எல்லா வீடியோஸும் இருக்கும். வாங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஏபிசிடி ஜூஸ் தான் பார்க்க போறோம். ஏபிசி தான் இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன ஏபிசிடின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐட்டமும் நம்ம இதில் ஆட் பண்ண போறோம். இந்த ஏபிசிடி ஜூஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. முக்கியமாக ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க, ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க இதை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குன்றவங்க கூட இந்த ஜூஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து நிறைய சத்துக்கள், விட்டமின்ஸ் நிறைஞ்சிருக்கிறதால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஈரப்பதம் கொடுக்கும். எப்போவுமே ட்ரை ஆகாமல் ஒரு ஆயிலியாக இருக்கும். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இன்னும் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பீட்ரூட் ஒன்று நான் எடுத்திருக்கேன். நல்லா பெருசு பெருசாக கொஞ்சம் க்யூபாகவே கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாலாம் கட் பண்ணணும்னு இல்லை. மிக்சியில் ஃபஸ்ட்டு ஒரு பீட்ரூட் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே ஒரு கேரட்டை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நம்ம சேர்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு புளிப்பு தன்மையும் கொடுக்கும். அதே மாதிரி டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றதால நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் க்யூர் ஆகும். அந்த நெல்லிக்காய் உள்ளே இருக்க கொட்டையை நீக்கிட்டு அந்த நெல்லிக்காவை மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் சர்க்கரைக்கு பதில் பனங்கற்கண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேண்டானாலும் விட்டுடலாம். நார்மலாக ஜூஸில் இருக்க அந்த காயில் இருக்க ஸ்வீட்ஸே போதும் அப்படின்னாலும் நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நான் ஏபிசிடி சொன்னல, அந்த டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் இனிப்புக்காக ஒரு 4 டேட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். ஏபிசிடி சொன்னீங்களே ஏன் ஆப்பிள் சேர்க்கலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்ப்போம். ஃபஸ்ட்டு இதை நல்லா வந்து மிக்சியில் அரைச்சிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஆப்பிள் இப்போ எடுத்துக்கோங்க. ஒரு கப் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்ச அதே மிக்சி ஜாரில் ஒரு ஆப்பிளை வந்து தோல் நீக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன் ஆப்பிளை லாஸ்ட்டாக அரைச்சி சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ரூட்டு, கேரட்லாம் பார்த்தீங்கன்னா திப்பியோடு சாப்பிடும்போது லைட்டாக நம்மளுக்கு தொண்டையில் வந்து ஒரு இச்சினஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம வடிகட்டணும்னு அவசியம் கிடையாது. அதனால மிக்சியில் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபைபரும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். இதை இப்படியே நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இது கூட வேறு எதுவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு வந்து பர்சனலாக இதில் வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு பால் ஆட் பண்ணிவிட்டு குடித்தோன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். காசி ஆற வச்ச பாலை ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஒரு அருமையான ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் இது. இது வந்து யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இதில் நம்ம எதுவுமே வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஆட் பண்ணலை. இது நார்மல் ஜூஸ் தான், ரொம்ப நல்லது. அதே மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களும் செரிமான பிரச்சனையை முற்றிலுமாக இதை குணமாக்குறதுக்கு உதவுது. அதே போல் அதிகமாக வந்து பெண்களுக்கு வந்து மாதவிடாய் நேரத்தில் வந்து ரத்தம் அதிகமாக போயிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் இதை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இதில் நிறைய அயன் சத்து இருக்கிறதால ரொம்பவும் ஹெல்த்துக்கு நல்லது. இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.